ஷோபா சந்திரா வந்துட்டு கன்சீவாக இருக்கிறாங்க. அவங்க ஹஸ்பண்ட் அவங்கள ரொம்பவே நல்லா பார்த்துக்கிறாங்க. ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு கிளம்புறதுக்கு இருக்காங்க. இங்கே ஒரு பக்கம் அபூர்வா வந்துட்டு விளக்கெல்லாம் ஏற்றி வைக்கிறாங்க. அவங்களுக்கு வந்துட்டு அவங்க தாய் மாமன் ரொம்பவே பிடிக்கும். அந்த தாய் மாமன் வேறு யாரும் இல்லை, தன்னோட அக்கா கல்யாணம் பண்ணியிருக்கிறவர் தான். அவரை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு அபூர்வா எவ்வளோ ஆசைப்பட்டுருப்பாங்க. ஆனால் அது நடக்காமல் அவங்க அக்காவை அவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்க அக்காவை நல்லபடியாக பார்த்துக்கிட்டு அவங்க அக்கா கன்சீவாக இருக்கிறதெல்லாம் பார்த்து அவங்க ரொம்பவே கடுப்பில் இருக்கிறாங்க. எப்படியாவது அவங்க இடத்துக்கு இவங்க வரணுன்ற மாதிரி பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. கரெக்டான அதுக்கான சமயமும் வருது. அவங்க மாமா வந்துட்டு பிஸ்னஸ் விஷயமாக வந்துட்டு வெளியூர் கிளம்பி போகிறாரு. அவங்க அக்காவை வந்துட்டு அபூர்வாவை நம்பி விட்டுட்டு போகிறாரு. ஏன்னா அபூர்வா அவங்க அக்கா மேலே பாசமாக இருக்க மாதிரி அப்படியே கன்சீவாக இருக்கனால அப்படியே ஜூஸை குடி, இதை குடி, அதை குடின்னு பத்திரமா பார்த்துக்கிற மாதிரி நடிக்கிறாங்க. அதனால் அவங்க மாமா அவங்கள நம்பி அனுப்பிச்சி வைக்கிறாங்க. ஒரு அவங்களோட அதாவது சோபா சந்திரர் அபூர்வாவோட அக்கா சோபாவோட ஸ்டூடெண்ட்க்கு வந்துட்டு நாட்டியத்தோட அரங்கேற்ற நிகழ்ச்சி வந்துட்டு நடக்குது. அதுக்காக வந்துட்டு பெரிய கெஸ்ட்டு ஒருத்தரை கூப்பிட்ருக்காங்க. அவரும் பெரிய நடன கலைஞர். அவர் வந்துட்டுருக்காரு. அப்போ வந்துட்டு இங்கே பாரு ஷோபா, நீ அங்கே போயிட்டு சலங்கையை காலில் கட்டக்கூடாது, நீ ஆடக்கூடாது, அதுக்காக தான் இந்த செப்பல் எடுத்து தரேன், இதை நீ போட்டுட்டு இருந்தால் சலங்கை கட்டக்கூடாதுன்னு அர்த்தன்ற மாதிரி அவங்க ஹஸ்பண்ட் ஷோபாக்கு எடுத்து கொடுத்துட்டு போகிறாரு. இதெல்லாம் பார்த்து அபூர்வா கடுப்பில் இருக்கிறாங்க. ஆனாலும் நடித்து கொட்டுறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஃபங்க்ஷன் நான் பார்த்துக்கிறேன் மாமா, அக்காவுக்கு எந்த பிரச்சனையும் வராமல் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி அவங்க மாமாவும் வெளியூருக்கு அமுச்சு வச்சிடுறாங்க. இவங்க 2 பேரும் அந்த ஃபங்க்ஷனுக்கு வராங்க. ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு அவங்க ஸ்டூடெண்ட் ஆசீர்வாதம் வாங்கிட்டு போய் ஆட ஆரம்பிக்கிறாங்க. முதல்ல நல்லா தான் ஆடிட்டுருக்காங்க. அப்புறம் சரியாகவே ஆடாமல் தப்பாக சொதப்பி கீழே விழுறாங்க. இதை பார்த்தா வந்த கெஸ்ட் வந்துட்டு இதை தான் உங்கள் ஸ்டூடெண்ட் கற்றுக் கொடுத்தீங்களா, இப்படி அரைமுறையமாக பண்ணுறது தான் இது பேர் நாட்டியமா அப்படி இப்படின்னு சொல்லி அவர் இதுவாக பேச உடனே உங்களுக்கு கோவம் வந்துட்டு நேராக ஸ்டேஜுக்கு போகிறாங்க. அப்போ அந்த செப்பலை யோசிச்சு பார்த்துட்டு அப்புறம் கழட்டி விட்டு அதை தொட்டு கும்பிட்டுட்டு அப்புறம் நேராக போய் சலங்கி எடுத்து காலில் கட்டிக்கிறாங்க. உண்மையான நடனம் நான் கை கால் அசைக்கிறது மட்டும் இல்லை, நான் இப்போ ஆடுறேன் பாருங்க, இதுதான் உண்மையானதுன்னு சொல்லிட்டு சூப்பராகவே டான்ஸ் ஆடுவாங்க. ரொம்ப வந்துட்டு ஃபோர்ஸ் பண்ணி ஆடுறதுனால அவங்களுக்கு வயிறு வலிக்க ஆரம்பிச்சிடுது. இதை தான் வந்துட்டு அபூர்வா எதிர்பார்த்துருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி இதுவாகி கீழே விழுந்துடுறாங்க. அப்புறம் எல்லாரும் அவங்கள தூக்கி ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிச்சி வைக்கிறாங்க. அபூர்வா கூட்டத்தோட கூட்டமாக அப்படியே நின்றுடுறாங்க. இங்கே சோபா வந்துட்டு காரில் வந்துட்டே இருக்காங்க. அப்போது அவங்க ஒருத்தர் நிற்க வச்சு இந்த மாதிரி நம்ம கம்பெனியில் வந்து தீ பிடிச்சிச்சுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க வாங்கின மெடல் இது அதுன்னு எல்லாமே அங்கே தான் இருக்கும். அதனால் அது எதுவும் ஆகிடக்கூடாது, நம்ம கம்பெனியும் வந்துட்டு ஒர்க்கர்ஸ் அதை நம்பி இருக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு ஏற்கனவே நஷ்டத்தில் போயிட்டுருக்கு, அதை எப்படியாவது சரி பண்ணணும்னு சொல்லிட்டு சோபா உடனே வந்துட்டு அந்த கம்பெனிக்கு போகிறாங்க. ஆனால் பார்த்தா அங்கே எந்த தீ விபத்துமே இல்லை. உள்ளே திறந்து போய் பார்க்குறாங்க. போய் லாக் பண்ணிடுறாங்க. அபூர்வா ஒரு பக்கம். அபூர்வா நீ எப்படி இங்கே அப்படின்னு சொல்லி கேட்க, இப்போ கொஞ்சம் நேரத்தில் இந்த இது எரிய போகுது, ஏன்னா எனக்கு மாமாவை ரொம்ப பிடிக்கும், உன்னை அவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு, உன்னை நல்லா பார்த்துக்கிட்டு எனக்கு சுத்தமாக பிடிக்கல, நான் அந்த இடத்துக்கு வரணும், அதுக்கு வந்துட்டு நீ இல்லாமல் போகணும், உனக்கு குழந்தை இல்லாமல் இருந்துச்சுன்னா கூட அந்த காரணத்தை சொல்லி நான் கல்யாணம் பண்ணியிருந்திருப்பேன், ஆனால் உனக்கு குழந்தை வந்துடுச்சு, அவ்வளோ நல்லா பார்த்துக்கினாரு, எனக்கு அது பிடிக்கல, அதனால் இப்போ உன்னையே சேர்த்துக்கொள்ள போகிறேன், இந்த மொத்தம் எடுத்து தீ வைக்க போகிறேன்னு சொன்னாங்க. வேண்டாம் வேண்டாம் இவ்வளோ சொல்கிறாங்க. ஆனால் கேட்காம அபூர்வா வந்துட்டு அவங்க அக்காவை ஒரு சேரில் தள்ளி அதில் கட்டி வச்சிடுறாங்க. கட்டிட்டு அந்த இதுவை கூட்டிகிட்டு போயிடுறாங்க. போயிட்டு அவங்க இதுவில் விசுவாசமாக வேலை செய்கிற கிருஷ்ணான்ற ஒருத்தரை இது பண்ணுறாங்க. அந்த கிருஷ்ணான்றவர் வந்துட்டு தனக்கு கல்யாணம் ஆகி 2 குழந்தைங்க இருக்குன்றது மறைச்சி தான் வந்துட்டு இந்த கம்பெனியில் வேலை பார்த்துட்ருக்காரு. அவரை வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அவர் ஃபேமிலியும் பார்த்துக்க முடியாமல் எங்கள் கம்பெனிலையும் இருக்க முடியாமல் ரொம்பவே கஷ்டப்பட்டு இது பண்ணிகிட்ருப்பாரு. அவரை வந்துட்டு வீட்டில் இருக்கிற அதாவது அபூர்வாவோட தாய் மாமன் தங்கச்சி அவங்களுக்கு வந்துட்டு வீரா அவங்களுக்கு வந்துட்டு அந்த கிருஷ்ணாவை வந்துட்டு ரொம்பவே பிடிச்சிருக்கும். அவங்கள லவ் பண்ணுவாங்க. அதை தெரிஞ்சுக்கிட்ட அபூர்வா வந்துட்டு கிருஷ்ணாவை யூஸ் பண்ணிக்க பார்க்குறாங்க. கிருஷ்ணா கல்யாணம் ஆகிட்டதும் அவங்களுக்கு தெரிஞ்சிடுறதுனால இங்கே பாரு, இந்த கம்பெனி வந்துட்டு நஷ்டத்தில் ஆல்ரெடி போயிட்டுருக்கு, இதை எடுத்து நடத்த முடியாது, அப்புறம் எம்ப்ளாய்க்கெல்லாம் பெரிய சேதமாயிடும், அதுக்கு ஒரே வழி இருக்குன்னா கம்பெனியை வந்துட்டு தீ வச்சு எரிச்சிட்டோம்னா இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணி நம்ம அதை வச்சு புதுசாக கம்பெனி இது பண்ணி எல்லா எம்ப்ளாயீஸ்க்கும் நல்ல சேலரி கொடுக்கலாம், அதனால் போயிட்டு கம்பெனியை வந்து எரிச்சிட்டு வந்துடுன்ற மாதிரி சொல்கிறாங்க. முதல்ல அவர் தயங்குறாரு. அப்புறம் சரி நல்லது நடக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய் எண்ணெயை ஊற்றி கொளுத்திடுறாரு.
அப்புறம் அபூர்வா அங்கேருந்து கதறாங்க. அப்போ கிருஷ்ணா பார்த்துட்டு அண்ணா அண்ணான்னு சொல்லி கத்த இவரால் எதுவுமே பண்ண முடியல. தீயில கருகிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் இங்கே கயிறை வந்துட்டு எப்படியோ அங்கேருந்து ஒரு சின்ன கத்தி எடுத்து அபூர்வா வந்துட்டு அவங்க கையெல்லாம் கட்டி இருக்கிறத அவுத்துடுறாங்க. அப்போ அவங்களுக்கு குழந்தையும் பிறந்தது. அந்த குழந்தைய எப்படியாவது காப்பாற்றணும்னு யோசிக்கிறாங்க. அங்கே இருக்க ஒரு டெட்டி பியரை எடுத்து அது இப்படி ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே அந்த குழந்தைய வச்சு அங்கேருந்து தூக்கி போடுறாங்க. ஒரு மண் மேலே கரெக்டாக வந்து உட்காந்துருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே கிருஷ்ணா வந்துட்டு காப்பாற்ற முடியலன்னு சொல்லி அழுதுட்டு நின்றுட்டுருக்காங்க. என்ன இவ்வளோ நேரம் ஆகியும் வரவே இல்லை, எந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்கலன்னு அப்புறம் வந்து பார்க்குறாங்க. இந்த மாதிரி அதுக்குள்ளே மேடம் இருந்தாங்க, சோபா மேடம்னு சொல்லி அழுவேன். இந்த மாதிரி இந்த விஷயம் வந்துட்டு உனக்கு எனக்கு மட்டும்தான் தெரியும், வேறு யாருக்கும் தெரியக்கூடாது, நீ இதை வந்து சத்தியம் பண்ணு. அப்படி இது தெரிஞ்சிச்சு மாமா வந்துட்டு உன் உயிரை, உன் குடும்பத்தோட, உன் பொண்டாட்டி பிள்ளைங்களோட உயிரை எடுத்துருவார். இதுக்கெல்லாம் சமாளிக்கணுன்னா ஒரே ஒரு வழி தான் இருக்குது, நீ வீராவை கல்யாணம் பண்ணிப்போ, நீ அவரோட மாப்பிள்ளை ஆகிட்டேன்னா உன்னை அவர் கொல்ல மாட்டார், உன் பொண்டாட்டி பிள்ளைங்களும் நல்லபடியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. முதல்ல அது வேணான்னு சொல்கிறாரு. அப்புறமா உன் பொண்டாட்டி பிள்ளைங்க உயிரோடு இருக்கணுமா, நீ அவங்க கூட வாழணுமான்னு கேட்டவொன்னே சரி அவங்க உயிரோடு இருக்கணும், நான் வீராவை கல்யாணம் பண்ணி எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இது பண்ணிக்கிறாங்க. ஏன்னா அவர் கூட வச்சுருந்தா தான் அபூர்வா பண்ண தப்பு வந்துட்டு அவருக்கும் தெரியக்கூடாது, மற்றவங்களுக்கும் தெரியக்கூடாதுன்னு பிளானை பண்ணுறாங்க அபூர்வா. அவரும் ஓகேன்னு சொல்லிட்டு வீராவை வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக கோயிலுக்கு கூட்டின்னு போயிட்டு கல்யாணமும் அபூர்வா பண்ணி வச்சுறாங்க. வீட்டில் ஒரு கெட்டது நடந்திருக்கு, என்ன இதனால நான் இப்போ சொல்ல மாட்டேன், வீடெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு வரேன், நீங்கள் வந்து இந்த பரிகரை இதுவெல்லாம் முடிச்சுட்டு வாங்கன்னு சொல்லிடுறாங்க. இங்கே அவங்க மாமாவுக்கு சோபா இறந்துட்டதை பற்றி சொல்கிறாங்க. அவரும் ஷாக் ஆகி ஊருக்கு கிளம்பி வராரு. இங்கே அந்த குழந்தை வந்துட்டு கரெக்டாக அங்கேயே இருக்குது. இங்கே கிருஷ்ணாவோட பையன் வந்துட்டு அவங்க அப்பா மேலே ரொம்ப பாசமாக இருக்கிறாரு. இது அந்த பட்டம் விட்டுறதுல கூட அவங்க அப்பாவை ஃபோட்டோ வரைஞ்சி வச்சுருப்பாரு. அதை வந்துட்டு எடுத்து விட்டுட்ருப்பாரு அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து. அப்போ அந்த பட்டம் பறந்து போயிடும். அதை துரத்துக்கிட்டே வரும்போது கரெக்டாக அந்த ஃபேக்ட்ரி கிட்டே வந்து விழும் அந்த பட்டம். அப்போது அந்த பொம்மைக்கிட்ட இருக்கிற அந்த பொம்மைக்குள்ளே இருக்கிற குழந்தைய வந்துட்டு அவர் கூட வந்து அவங்க நாய் வந்துட்டு பார்த்துட்டு குறைச்சிக்கிட்டே இருக்கும். என்னாச்சு, அங்கே என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு வந்து பார்ப்பார் அந்த குட்டி பையன். அப்போ பாப்பா இருக்கிறத பார்த்தோன்னா ஷாக் ஆகி அதை தூக்கி வச்சுருப்பாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வருவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து வந்துட்டு அவங்க வீட்டிலேருந்து அந்த பால் பூட்டி அவங்க தங்கச்சி கொடுக்க வேண்டியது எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க. அதை வந்துட்டு இந்த குட்டி பையன் கொடுத்துட்ருப்பா. கரெக்டாக அவங்க அப்பா வந்துட்டு யாரையோ கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கடா அப்படின்ற மாதிரி சொல்ல அதை கேட்டோன்னே ஷாக் ஆகி போயிடுறாங்க. பையன் உடனே குடுன்னு ஓடி போனான். பார்த்தா அவங்க அப்பா கல்யாணம் பண்ணிவிட்டு காரில் வந்துட்டு வீராவோட போகிறத பார்த்தோன்னா அப்படியே ஷாக் ஆகி போய் நின்று போயிடுறான் ஒரு பக்கம் அழுதுகிட்டு. அதுக்கப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா அவங்க அம்மா கிட்டே போய் சொல்கிறதுக்குள்ளே வந்துட்டு சொல்கிறதுக்காக போகிறாங்க. அவங்க அம்மா உடனே வந்துட்டு அந்த பெரிய வீட்டுக்கு போகிறாங்க. அதாவது அபூர்வா வீட்டுக்கு போயிட்டு நியாயம் கேட்கணும், என் புருஷன் எங்கேன்ற மாதிரி கேட்குறாங்க. ஆனால் அபூர்வா ஆளுங்களை வச்சு இது பண்ண பார்க்குறாங்க. அப்போ அவங்க ஹஸ்பண்டே வந்துடுறாரு. உடனே அபூர்வா நீ நடிச்சே ஆகணுன்ற மாதிரி சொல்ல அவரும் வந்துட்டு நீங்கள் யாருன்னு தெரியல எனக்கு, நீங்கள் வேறு யாரும் நினச்சி பேசிகிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி அவங்க பிள்ளையும் பொண்டாட்டியும் பார்த்து சொல்லிடுறாங்க. இதில் அப்செட் ஆகிட்டு அவங்க அவங்க 3 பேர். அதுக்கப்புறம் அந்த குட்டி பாப்பா சோபாவோட குழந்தைய தூக்கிட்டு அந்த பொம்மையிலேயே வச்சு தூக்கிட்டு அந்த பையன் வந்துக்கிட்டே இருப்பான். வீட்டுக்கு வந்தால் அவங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் துரத்தி விட்டுறாங்க. இந்த பையன் யாருக்கு பிடிச்சோ என்னமோ ஏதோன்னு சொல்லி ஒரு மாதிரி இது பண்ணி அசிங்கப்படுத்தி துரத்திடுறாங்க. அப்புறம் அவங்களுக்கு எங்கே போகிறதுனே தெரியாமல் போகிறாங்க. அபூர்வா வந்துட்டு அந்த 3 பேரையும் கொன்னுடுன்னு சொல்லிட்டு ஆளுங்களை அனுப்பிச்சி வைப்பாங்க. அவங்கள துரத்துக்கிட்டு ரவுடிங்க போக இந்த குட்டி பையன் ஷோபாவோட குழந்தை அதுக்கப்புறமா அவங்க தங்கச்சி அவங்க அம்மா எல்லோரும் வந்துட்டு ரயில்வே ட்ராக் கிட்டே போயிட்டுருக்காங்க. அப்போ அந்த குழந்தையை காப்பாற்றுறதுக்காக ஒரு கூடைக்குள்ளே வச்சு அதுக்கு மேலே இலையை வச்சு மறைச்சிட்டு அந்த குட்டி பையன் வந்துட்டு போய் மறைஞ்சிப்பான் அவங்க அம்மாவோட சேர்ந்து. அந்த கூடையை வந்துட்டு வேறு ஒரு இன்ஜினில் வச்சு அவங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க, ட்ரெயினில் போயிடும். இந்த பையன் வந்துட்டு போகலான்னு பார்ப்பான். ஆனால் அவங்க அம்மா வந்துட்டு ரவுடிங்க இருக்கிறனால அமைதியாருன்ற மாதிரி வாயை பொட்டிடுவாங்க. அந்த குழந்தை கரெக்டாக வந்துட்டு ஒரு கிட்ட போய் நின்றுட்டுருக்கேன். அங்கே வந்துட்டு கரெக்டாக ஒருத்தர் வராரு. அவர் வந்து பக்கத்தில் இருக்கிற ட்ரெயின் இன்ஜினை வந்துட்டு செக் பண்ணிகிட்ருக்காரு. அப்போ மேலேருந்து ஸ்பார்க் ஆகிட்டே இருக்குது. இவர் ஏதோ குழந்தை அழுகிற சத்தம் கேட்குதுன்னு இப்படிக்கா நகர்ந்து வராரு. கரெக்டாக அவர் நின்ன இடத்துல வந்துட்டு விழுது. அவர் மேலே விழுந்திருக்க வேண்டியது ஜஸ்ட் மிஸ் ஆகிட்டு. அப்புறம் அந்த குழந்தைய போய் பார்த்துட்டு தூக்குறாரு. சந்தோஷமாக தான் உயிரை காப்பாற்றுச்சுன்னு சொல்லிட்டு அதோட எபிசோட் முடியுதுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.